யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை அமைச்சர் அனுர கருணாதிலக்க நேரில் ஆராய்வு. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய கட்டுமான பணிகளை நேரில் கண்டறிவதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கௌரவ அனுர கருணாதிலக்க அவர்கள் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது தற்போது கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பயணிகள் முனைய கட்டடத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆராய்ந்த அமைச்சர் 800 சதுர மீட்டருக்கும் அதிக பரப்பளவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய வருகை முனையத்தின் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அத்துடன் தற்போது பயன்பாட்டில் உள்ள முனையத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்ற அவர் அங்குள்ள வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தினூடாக 53,443 பயணிகள் பயணம் செய்துள்ளமை ஒரு பாரிய வளர்ச்சியாக கருதப்படுகின்றது. தற்போது இந்தியாவின் சென்னைக்கு தினசரி விமான சேவைகளும் திருச்சிக்கு வாரத்துக்கு 3 முறை விமான சேவைகளும் இண்டிகோ விமான நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றன. வடபகுதிக்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்தவும் தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனை ஊக்குவிக்கும் வகையில் விமான நிறுவனங்களுக்கு விமானம் தரையிறக்கம் மற்றும் தரித்து நிற்பதற்கான கட்டணச் சலுகைகள் வழங்கப்படுவதுடன் பயணிகளுக்கான விமான நிலைய புறப்பாடு வரி சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் உள்நாட்டு விமான சேவைகளையும் மேம்படுத்தி சுற்றுலாத்துறையை மேலும் விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். අද දවසේ අපි යාපනයේ පලාලි ගුවන්තොටුපලේ නිරීක්ෂණ කටයුතු යෙදුණා. විශේෂයෙන් අපේ අවධානයට යොමු වුණේ මේ පලාලி ගුවන්තොටුපලේ තියෙන සංවර්ධන කටයුතු පිළිබඳව. இந்த விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் ஜனித ரூபன் கொடித்துவக்கு அவற்றின் செயலாளர் WWS மங்கள, விமான நிலைய உதவி செயற்பாட்டு மேலாளர் அனுத் தயாவங்க, பணிப்பாளர் பிரிமால் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.